திரு ஜி கே நாகராஜ், இந்தி படித்து என்ன லாபம், என்ன வளர்ச்சி? மாநில மொழியாக தமிழ், யுனிவர்சல் லாங்குவேஜாக ஆங்கிலம், இரண்டுமே மாநில மாணவர்களை முன்னேற்றி இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தானே? இந்தி படித்து என்ன லாபம் அப்படின்ட்டு சொல்கிறது உங்கள் வாதம். பட் இங்கே இந்தி படிக்காமல் இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். பணம் இருக்கிறவங்க, வசதியாக இருக்கிறவங்க ஹிந்தி படிக்கிறாங்க. ஏறக்குறைய 30 லட்சம் மாணவர்கள் மும்மொழி கொள்கையில் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க. யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா ஏழை மாணவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பை மத்திய அரசு உருவாக்கி கொடுக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் மத்திய அரசு சொல்கிறது. அப்போ மும்மொழி கொள்கைங்கிறது ஏதோ ஒரு மொழி இல்லை, இந்தி மொழி தான் அல்ல, ஏதாவது ஒரு மொழியை படிச்சுக்கங்க தான். நான் இன்னும் வரலையே. சரி சரி, ஏதாவது ஒரு மொழியை நீங்கள் படிச்சுக்கணும் தான் சொல்லுது. அந்த மூன்றாவது மொழி உங்கள் விருப்பமான மொழியாக இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம். நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் ஹிந்தி மட்டும்தான் இங்கே படிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. திரும்ப திரும்ப அதுதான் பேசுகிறாங்க. அதில் ஒரு சந்தோஷமான விஷயம், தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னவர்கள், திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மனித மலம் என்று சொன்னவர்கள்லாம் இன்னைக்கு தமிழை குறித்து பேசுறது மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கேட்குறது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் அப்படி பேசிட்டு இந்த தமிழ் குறித்து பேசுகிற அளவுக்கு மோடிஜி ஒரு நிலைமை உருவாக்கிட்டார். மகிழ்ச்சி, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அதே சமயம் அவர் கூட சொன்னார், கருவுரைக்கல் ஒரு மொழி, மற்ற இடத்தில் இன்று 3 மொழி பேசுகிறார்கள். கருவுரைக்கல்ல ஒரு மொழி இல்லை. 70 ஆண்டு காலம் நீங்கள் தானே கொண்டு வந்திருக்கணும். 70 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் தானே, நீங்கள் தானே பல மொழியை கொண்டு வந்திருக்கணும். இன்னைக்கும் கொங்கு மண்டலத்தில் தமிழ் முறைப்படி தான் திருமணங்கள் செய்யப்படுது, இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அது உருவாக்குறது நீங்கள் தான், நாங்கள்ல. ரெண்டாவது, அம்மையார் அவங்க சொன்னாங்க, வரதட்சணை குறித்தெல்லாம் பேசினாங்க. மாட்டு வண்டி ரேஸ் இருந்தது, நான் கார் ரேஸ் இப்போ புதுசாக வந்திருக்கிறேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். நாங்கள் சொல்கிறோம் மாற்றம் தாங்க. நாங்கள் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு கொண்டு வந்திருக்கோம். ஜல்லிக்கட்டு கொண்டு வந்திருக்கோம். மோடிஜி ஜல்லிக்கட்டு கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் ஒதுக்கி வச்ச ஜல்லிக்கட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதனால் இன்னைக்கு மாற்றங்கள் வரவேற்க தர வேண்டிய ஒரு விஷயம் தான், மாற்றம் இல்லை. இல்லை, அதில் என்ன திரு பரந்தாமன் கேட்டானா, ஒரு செயற்கை நுண்ணறிவை படிச்சுக்கங்க, இல்லை வேறு ஒரு புதிய தொழில்நுட்பம் வருது படிச்சுக்கங்கன்னு சொன்னா அது நியாயமானது சார்? பாமரனுக்கு 3வது மொழியை படிக்கிறது வந்து கூடுதல் அழுத்தம் தானே அவர் கேட்டு. சார், பாமரனுக்கு ஏழைக்கு எது தேவையோ அதுதான் படிப்பான் சார். இங்கிருந்து அவன் கும்மிடிப்பூண்டி தாண்டி போறான்னு வச்சுக்கங்களேன், தெலுங்கு அவனுக்கு தெரியாது. இல்லை, ஏன் கும்மிடிப்பட்டி தாண்டி போகணும்? போகணும் இல்லை சார், வேலை நீங்கள் இலவசமே கொடுத்துட்டு இருக்கீங்க, எல்லாமே ஃப்ரீயாக தரீங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து அவனுக்கு ஒரு உணவு வரும்ல. ரொம்ப நாளைக்கு நம்ம இப்படி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வீணாக போயிடும். ஏன்னா மோடிஜி படிங்கிறாரு, திராவிட கட்சிகள் குடின்னு சொல்லுது, எத்தனை நாளைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கிறது அப்படின்னு அவன் தாண்டி போனான்னு வச்சுக்கங்களேன், அப்போ அவன் நிலைமை மாறும். அப்போ அவனுக்கு வேற மொழி பேசணும்ல சார். நான் என்ன உதாரணமாக சொல்கிறேன், நான் இதே கோயம்புத்தூரில் நான் படித்தப்போ 1986 திராவிடர் கழகம் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்தி மொழி அழிக்கணும்னு சொல்லி பேங்க்ல இந்தியில் இருந்த வார்த்தையை அழிக்க சொன்னாங்க. அப்போ நான் கல்லூரி மாணவர்கள்லாம் போய் அழிச்சாங்க. நாங்கள் வேடிக்கை பார்த்துருந்தோம். நான் குஜராத் போய் சேர்ந்தப்போ 1991 ஹிந்தி எனக்கு தெரியலைங்க. நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. தனியாக டியூஷன் வச்சு படித்தேன், சிரமப்பட்டு படித்தேன். அன்னைக்கு தொழிலதிபர் அங்கே போய் மாறின தொழில் செஞ்சேன். 15 வருஷம் குஜராத்தில் இருந்தேன். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் தொழில் பண்ற பல பேர் நூல் அனுப்பிச்சுட்டு, பஞ்சு அனுப்பிச்சுட்டு, இங்கிருந்து பணம் வாங்க போய் கேட்க முடியாம திரும்பி வராங்க சார். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தராங்க, பணம் தராம தர்றவன் திரும்பி அனுப்புறான், பணம் தராம. லாங்குவேஜ் ப்ராப்ளம். இன்னைக்கு தமிழ்நாடு தொழில் ரீதியாக இன்னைக்கு பின்னோக்கி போய்கொண்டிருக்க முக்கியமான காரணம் ஒரு லாங்குவேஜ். இல்ல, குஜராத்ல தொழில் தொடங்கணும்னா குஜராத்தி தானே கத்துக்கணும் சார். பொதுமொழி எது இருக்குது சார்? குஜராத்தி மக்கள் ஹிந்தி பேசுறாங்க சார். குஜராத்தி மக்கள் ஹிந்தி பேசுறாங்க. அதுதானே சொன்னாங்க முதல் சுற்றுல. 50% மக்கள் பேசுறாங்க. அதான் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மொழியை கற்றுக்கொள்ள என்ன தவறுன்னு கேக்குறேன். இல்ல, இந்தி வந்ததுனால என்ன நடந்துருச்சுன்னு கேட்டாங்கல்ல, அவர் சொன்னார்ல, ஸ்ரீனிவாசன் கூட சொன்னார்ல. இப்போ குஜராத்தி அழிஞ்சிருச்சுன்னு நீங்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி தான். இந்தி சொன்னாங்க 50% பேர் குஜராத்ல வந்து இந்தி பேசுறாங்கன்னா அப்ப குஜராத்தியே பேசலாம் 50% பேர். ஆங்கிலம் இங்க பேசுறாங்க அப்படின்னா தமிழ் அழிஞ்சிருச்சா சார்? இங்க நான் கேக்குறேன், ஆங்கிலம் பேசுறாங்கன்னா தமிழ் அழிஞ்சிருச்சா? குஜராத்தி இங்க பேசுறாங்கன்னா அவங்களுக்கு மொழி பற்று இருக்குது. மோடியே குஜராத்திக்காரர் தான். அந்த போட்டு பற்று. அவர் சொன்னாங்க சினிமா பார்க்கல, நிறைய படம் சினிமாவில் எனக்கு பல நண்பர்கள், நடிகர்கள் அங்கே நண்பர் இருக்காங்க குஜராத்தில், மகாராஷ்டிராவில் இருக்காங்க. இன்னைக்கும் கர்பா தாண்டியா, சாரா லாவோ, சுந்தர லாவோ அதே குஜராத்தி மொழியில் பாடுற பெண்கள் ஆடுறாங்க. 1000 பேர் ஆடுவாங்க ஒன்னா, குஜராத்தில் பாடுவாங்க. சாரா லாவோ, சுந்தர லாவோ, வேலாயாவூரே அப்படின்னு அந்த மாகாளியை பற்றி குறித்த பாடல்கள் இன்னைக்கு குஜராத்தில் அழகாக பாடுவாங்க. அதெல்லாம் எந்த மொழி அழியல சார். மொழி அழிச்சது யார் தெரியுங்களா? யார் இந்தியை திணிச்சாங்களோ,
யார் சமஸ்கிருதத்தை திரிச்சாங்களோ? யார் திரிச்சாங்க? காங்கிரஸ் சார். 2019 மோடிஜி சொன்னாரு, ஹிந்தியால் 3ஆம் மொழி இந்தி அல்ல, விருப்பப்பட்ட மொழியாக இருக்க வேண்டும் சொல்லி விருப்பப்பட்ட மொழியாக 2019 மோடிஜி எல்லாரும் விரும்புகின்ற மொழியை கொண்டு வந்தாரு. அதுதான் மும்மொழி கொள்கை இன்னைக்கு. சரி, அவங்க சொன்னாங்கல்ல, இவர நான் பிறந்தவன் சொன்னாங்க, கூட பொய்ன்னு சொன்னேன். உண்மைதான். இன்னைக்கு வேலூர் பக்கத்தில் 415 பள்ளிகளில் தமிழ் இல்ல, தெலுங்கு இருக்கு, கன்னடம் இருக்கு, ஆங்கிலம் இருக்கு. இங்க தமிழ் சொல்லித்தரப்படலை. உருது சொல்லித்தராங்க, ஆங்கிலம் சொல்லித்தராங்க, அங்க தமிழ் இல்ல. நீங்க எங்க தமிழை காப்பாத்துறீங்க? தமிழ்நாட்டில் எங்க காப்பாத்துறீங்க? அதுக்கு பேர் தான் இருமொழி கொள்கை. ஆமா சொல்றேன். தமிழ் இல்லையாங்க? இடைமறிச்சது மன்னிக்கணும். நீங்க தமிழை படிக்க வைக்க முடியல, தமிழை கட்டாயப்படுத்துறீங்கல்ல? இல்ல நீங்க தமிழை கட்டாயப்படுத்துறீங்க, தமிழுக்கு பதிலா தமிழ் கட்டாயம் சொல்றீங்கல்ல சார்? தமிழ் கட்டாயம் சொல்றீங்கல்ல? எங்க தமிழ்? எங்க தமிழ் கேக்குறேன். தமிழ் இல்லையா? பதில் சொல்லட்டும். இருமொழி கொள்கைன்றது வந்து தாய்மொழிய ஒரு மொழியாகவும் தொடர்பு மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தையும் படிக்கணுன்றதான் அஃபீஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1956 தமிழ்நாட்டில் கொண்டு வந்தோட சட்டம். 69 அது நாங்கள் வந்து ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அப்போது வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், அங்கே இருக்கிறவங்க தாய்மொழி உருதாக இருக்கிறவங்க உருதும் ஆங்கிலமும், அங்க இருக்கிறவங்க தெலுங்கு பேசக்கூடிய தாய்மொழியா இருக்கிறவங்க தெலுங்கும் ஆங்கிலமும். இதுதான் இருமொழி கொள்கை. தமிழ் அழியாதா? தமிழ் அழியாதா? சார் நான் என்ன கேட்கிறேன், தாய்மொழியா கொண்ட உருது பேசுறவங்க கிட்ட கொண்டு போய் தமிழை திணிப்பது தான் சார் உங்களை மாதிரியான வேலை. அவங்களுக்கு நாங்கள் தமிழ் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை. என் தாய்மொழியா தமிழை வச்சுக்கிறவனுக்கு தமிழை அழிக்காதன்னு சொல்றது எங்களுடைய வேலை. சார் 2.5 கோடி மக்கள் இருக்காங்க, மாற்று மொழி பேசுறவங்க, வேற்று மொழி பேசுறவங்க. எல்லாரும் தமிழ் விட்டா தமிழ் காப்பாற்றப்படுமா? நான் கேட்கிறேன். மாற்று மொழி பேசுறவங்களுக்கு இங்க தமிழ்நாட்டில் மட்டும் 2.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க குழந்தைகள் எல்லாரும் தெலுங்கு கன்னடம் என்று படித்து விட்டால் அப்ப தமிழை யாரு கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு? அப்ப தமிழ்நாட்டில் என்ன படிங்க? தமிழ் என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப சொல்லிட்டு போங்க, திராவிடம் தான், எல்லா மொழி படிங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் தமிழ் ஏன் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீன்னு கேட்கறேன் நான். சொல்றேன், தமிழை தூக்கி பிடித்தான் மோடிஜி சொல்றாரு சார். தமிழ் தூக்கி பிடித்தான் மோடிஜி சொல்றாரு. 3 மொழி கொள்கை. நீங்க தமிழும் படிங்க, ஆங்கிலமும் படிங்க, உங்கள் தாய்மொழி கன்னடமும் படிங்கிறாரு. தமிழை வளர்த்துகின்ற வேலையை தான் மோடிஜி செஞ்சுட்டு இருக்காரு. இல்ல நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து மும்மொழி கொள்கைன்னா நீங்க எதை நீங்க டிஃபைன் பண்றீங்க? எது மூணாவது மொழி எதையுமே சொல்ல மாட்டீங்களே நீங்க. மந்திரியில இருந்து உங்களுக்கு யாருமே சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு விருப்பமான மொழி சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு ஹிந்தி வேணும்னா நான் ஹிந்தி படிக்கிறேன், கன்னடம் வேணும்னா கன்னடம் படிக்கிறாங்க சார். மலையாளம் வேணும்னா மலையாளம் படிக்கலாம் சார். பிடிச்ச மொழி நீங்க படிக்கலாம் சார். அதான மூன்றாவது மொழி. நம்ம விவாதம் போறீங்க, ராக்கெட் விடுறீங்க, ஏன் மூன்றாவது மொழி படிக்க முடியாது? இல்ல சார், நம்ம கேக்குறேன். கரெக்ட், படிக்கலாம். நம்ம விவாதம் பண்றோம், விவாதத்தை தெளிவா பண்ணுவோம். நான் என்ன கேட்கிறேன், மூன்றாவது மொழி ஹிந்தி இல்ல நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு விருப்பமான மொழி நீங்க சொல்றீங்க. அந்த விருப்பமான மொழிக்கு என்ன ரோட் மேப்புக்கு ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு நான் கேக்குறேன். சார் உங்களுக்கு என்ன தேவையோ அது படிங்க சார். என்ன தேவைன்னு யாருக்கு தெரியும்? ஆசிரியர்கள் பெட்ரோல் முடிவு பண்றாங்க. நான் சொல்லுவேன் என்ன தேவை. கர்நாடகா போவேன், கர்நாடகால ஒரு பெண்ணை மணந்து கொள்வேன், கர்நாடகா பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி போறேன், பொண்ணே சொல்லி கொடுத்துறேன் சார். அதுக்கெல்லாம் பொண்ணு ஒரு டீச்சர் தேவையில்லை சார். அந்த பொண்ணே சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு சார். அது அந்த பொண்ணே சொல்லி கொடுத்துறோம் சார். அதெல்லாம் தேவையே இல்ல சார். உங்களுக்கு எல்லா மொழியும் சென்னையில ஒரு பையன் எல்லா மொழியும் சொல்லி கொடுக்கிற அந்த பொண்ணு கத்துக்கிட்டு இருக்காரு. அது போய் டீச்சரை வைக்கணும்னா அப்ப மொழிக்கு டீச்சர் வச்சா லவ் பண்ணுமா? மொழிக்கு டீச்சர் வச்சா லவ் பண்ணுமா?